In how many years rupees 150 will produce the same interest at 8% as rupees 800 produced in 3 years at 4 into 1/2%? சிம்பிளா சொல்லட்டுங்களா கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு? 800 rupees வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ நாள்லனா 3 இயர்ஸில். அதே மாதிரி 150 rupees வந்து எவ்வளோ நாளில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எவ்வளோ இயர்ஸ் டைம் கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன மீனிங்னா, இந்த 800 இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட், டைம் வந்து இயர், ஆர் வந்து 4 into 1/2. ஸோ இவங்களே வந்து இது கொடுத்துட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதில் வரக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க இல்லையா, இந்த வரக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சேம் இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்ம வந்து இங்கே எது கம்பேர் பண்ணுறோன்னா இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் கம்பேர் பண்ணுறோமே தவிர பிரின்சிபல் அமௌண்ட் டைமை கம்பேர் பண்ண கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? வேற அவ்வளோதான். இங்கே சேம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கு. சேம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பை 800 4.5 அது வந்து 4 into 1/2 தான் 4.5 வந்துச்சு ஃபார் 3 years ஈக்குவல் டு, அப்படியே சொன்ன மாதிரி தாங்க, இன்ட்ரெஸ்ட் மட்டுமே ரெண்டுக்குமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் சிம்பிளாக புரியும் பாருங்களேன். நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் கம்பேர் பண்ணுறோம், 800 150 இந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் கம்பேர் பண்ணுறோம். அதாவது இந்த பிரின்சிபல் அமௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கம்பேர் பண்ணுறோம், பிரின்சிபல் அமௌண்ட்டை கம்பேர் பண்ண கிடையாது, ஓகேங்களா? தென் நம்ம இந்த 800 டைம் 3 4 into 1/2 இது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, ஸோ இது ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதில் தான் பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, ரேட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ SI is equal to PTR by 100ங்களா? பிரின்சிபல் 800ஆ, டைம் 3ஆ, 4 into 1/2 ரேட். நம்ம இதை எப்படி பண்ணியிருக்கோம், ஃப்ராக்ஷன் இருக்கா, 4 into 1/2, 4 into 2s are 8 plus 1 divided by 2ங்களா? அப்போ 9/2 வந்துருமா? 9/2 வந்து டிவைட் பண்ணலாமா, 9 வருமா, 2 வருமா? ஸோ 4 2s are 8 வருங்களா? பேலன்ஸ் 1 பாயிண்ட் வச்சு 5 சேர்த்திக்கலாமா, 0, ஓகேங்களா? 4.5 வந்துருச்சா? ஸோ இதில் அப்ளை பண்ணிக்கலாம். 800 3 4.5 டிவைட் பை 100. ஸோ இப்போ இந்த 800 4.5 இன்டூ பண்ணால் எவ்வளோ வருதுங்க? 4 8s are எவ்வளோங்க? 32ங்களா? 32 + 4 36ங்களா? 360. ஸோ 360. அப்போ இங்கே வந்து 2 0 இருக்கா, 800க்கு 360, இந்த 2 0 ஆட் பண்ணிக்கலாமா, 2 0, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்களா, புள்ளி வச்சா 3600 தான் வரும். 3600 into 3 divided by 100. இந்த 2 0 கேன்சல் பண்ணியாச்சா? அப்போ 36 into 3 108. 36 into 3 6 3s are 18ங்களா? பேலன்ஸ் 1 3 3s are 9 10. ஸோ இதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வேல்யூ என்னது, 108. இதுதான் வந்து ஈக்குவல்னு சொன்ன அப்ளை இருந்து. ஸோ இந்த 108 வந்து ஆர் 8 பிரின்சிபல் அமௌண்ட் 150 டிவைட் பை 100 அப்ளை பண்ணலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னா கொஸ்டினில் இருக்கும் பாருங்க, இந்த வேல்யூ 150 பிரின்சிபல், சேம் இன்ட்ரெஸ்ட், அதான் வந்து 108 கண்டுபிடிச்சிருக்கோம், 8% ரேட், சரிங்களா? ஸோ இப்போ அப்ளை பண்ணலாமா? 150 பிரின்சிபல், 8 வந்து ரேட், T வந்து டைம், 100 எப்பயும் போல் ஃபார்முலாவில் வர அமௌண்ட், 108 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா? 0 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 5s are 10, 3 5s are 15 போட்டாச்சா? 3 2 8 அப்படியே போட்டாங்க, 108. 1 2 is 2, 4 2s are 8, 3 into 4 into T 108, 4 3s are 12, 12T
is equal to 108. 9 12s are 108. ஓகேங்களா? ஸோ இல்லைனா இப்படி கூட பண்ணலாம். 12 போட்டுக்கிறேன். 5 2s are 10ங்களா? 454 வருங்களா? 6 2s are 12. மறுபடியும் 3ஆல பண்ணலாமா? 3 2s are 6, 2 2s are 4, பேலன்ஸ் 1 7 2s are 14. 1 3 is 3, 9 7, 9 3s are 27ங்க. ஸோ டைமோட வேல்யூ 9 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.